Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online classes for learned computer application. Today we are going to learn about chapter 16 JavaScript functions. நம்ம வந்து chapter 14ல வந்து JavaScript பத்தி ஒரு introduction பார்த்தோம். chapter 15ல JavaScript உடைய conditional statement பார்த்தோம். இதுல என்ன பார்க்க போறோம்னா அதுல என்னென்ன functions யூஸ் பண்ண போறாங்க. ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு block of code இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு it can perform some specific task. அதாவது ஒரு சில டாஸ்க் பண்றதுக்காக வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சப் கோடிங்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 டைம் வந்து அதே லைன் ஆஃப் செட் ஆஃப் கோடிங் வந்து யூஸ் பண்ணணும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஒரே ஒரு டைம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா போதும். இந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணக்குள்ள அது வந்து அந்த டாஸ்கை வந்து பண்ணி முடிக்கும். அந்த செட் ஆஃப் கோடிங்கை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதை லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன், லோவர் கேஸ் ஃபங்க்ஷன், லென்த்து, பாஸ் இன்ட்டு பாஸ் ஃப்ளோட். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்குது. அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது அப்பர் கேஸா வந்து கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி ஆப்போசிட் லோவர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவர் கேஸா வந்து அப்பர் கேஸ்ல கொடுத்தா லோவர் கேஸ்ல வந்து கன்வெர்ட் பண்ணும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டோடைய லென்த் எவ்வளோ அப்படின்றத கொடுக்கும். பாஸ் இன்ட் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூவை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுவே ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங், அதாவது பாயிண்ட் வேல்யூவும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ஜாவா, இதை வந்து லோவர் கேஸ்ல கொடுத்துருக்காங்க. இது அப்பர் கேஸை சேஞ்ச் பண்ணி ஜாவா, இது பாத்தீங்கன்னா லோவர் கேஸ். அதுக்கப்புறம் என்னுடைய லென்த் 4 லெட்டர்ஸ். ஓகேங்களா. இன்டீஜர் வேல்யூனா டெசிமல் வேல்யூவை தான் இன்டீஜர் சொல்லுவாங்க. பாயிண்ட்ல வர வேல்யூவை இது இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவை கொடுக்கும். இப்ப 34 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 34.00ன்னு கொடுக்கும். இதுதான் இந்த பாஸ் ஃப்ளோட் ஃபங்க்ஷனுடைய ஒர்க். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நாம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்றது, யூசர் வந்து கிரியேட் பண்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அது வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமா இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை எப்படி வந்து டெஃபைன் பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ள பேராமீட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வேரியபிள், அப்புறம் நம்ம கோடிங் பார்த்தல ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங், அந்த கோடிங் அது போல வந்து ஒரு செட் ஆஃப் கோடிங் வந்து இங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி where input 1 equal to window prompt, input 1 வந்து ஒரு input value 1 வாங்குறோம், value 2 வந்து கெட் பண்றோம். அந்த வேல்யூவை v1 v2ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை ஆட் பண்றோம், ஆட் பண்ணி sல ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா. இப்ப ஃபங்க்ஷன் உடைய ஒர்க் என்னன்னா இங்க சம்முன்னு மட்டும் கொடுத்துருக்கோம்ல, இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சம். ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அதுல 2 பேராமீட்டர் இருக்கு. ஸோ இங்க 2 பேராமீட்டர் வந்து யூஸ் பண்றோம். இதுதான் வந்து பேராமீட்டர் சொல்லுவாங்க, எக்ஸ் ஒய். ஓகேங்களா. இப்ப நம்ம இங்க இன்புட்டா கொடுத்தோம்ல அந்த வேல்யூவை தான் இந்த எக்ஸ் ஒய்க்கு அசைன் பண்ணிட்டு எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்ப சப்போஸ் இங்க வேல்யூ 1க்கு வந்து 5, இதுக்கு 4 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 4 வந்து அதை 2 ஆட் பண்ணி 9, இந்த வேல்யூவை வந்து இந்த எஸ்ல வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. அந்த வேல்யூவை இங்க வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இதுதான், இந்த செட் ஆஃப் கோடிங் தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு வேல்யூ வாங்குறேன் 22 45, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, செகண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன். இந்த நான் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து நம்பரா, வேலிடான நம்பரா அப்படின்றத வந்து செக் பண்ணோம். சப்போஸ் அது வந்து ட்ரூ, இப்ப ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து நம்ம நம்பர் கொடுக்கல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃப் 12 அப்படி, அதை வந்து நான் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா அதையும் வந்து அதை வேலிடா எடுத்துக்கும், ஆஸ்கி கோட் மூலயமா எடுத்துக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் செக் நம்பர். இப்ப நம்ம கொடுக்குற வேல்யூ நம்பரா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இஃப் இஸ் நான் ஆஃப் என் வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா நாட் ஏ நம்பர், அதுவே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ நம்பர். ஓகேங்களா. அது போல டிஸ்பிளே பண்ணோம். இப்ப வந்து ஒரு நம்பரை வந்து கெட் பண்றோம், அது கெட் பண்ணிட்டு
அதை வந்து செக் பண்றோம். செக் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணும்னா இந்த செக் சம் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி அந்த ஆன்சரை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் என்ட்ரி பண்ண 2018. இப்போ கிளிக் டு செக் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து நம்பர்னு கொடுக்குது. ஓகேங்களா? ரேம்னு போடுறாங்க, கிளிக் டு செக் இட்ஸ் நாட் எ நம்பர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, லிஸ்டிங். அதாவது ஃபங்க்ஷன்ல வந்து ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அது எப்படி அப்படி அதுக்கு வந்து எப்படிலாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணோம். நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 13th சாப்டர் 12th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தோம்ல. ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னா ஃபார்முக்கு ஒரு ஐடி கொடுப்போம், அல்ல ரேடியோ பட்டனு, டெக்ஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல. இல்ல ஃபார்ம் ஐடி ஈக்குவல் டு மை குவிஸ் ஆக்ஷன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆன்சர் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? செக் ஆன்சர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்னு செக் பண்றதுக்கு கரெக்ட்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்கும், இல்லைன்னா இன்கரெக்ட்னு கொடுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் ரேடியோ பட்டன் கொடுக்குறாங்க. வேர்டுக்கு எம்எஸ் வேர்டு, கோபால், C++, விஷுவல் பேசிக், சப்மிட், ரீசெட் பட்டன் கொடுத்து இது பண்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா which is not a programming language அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. இப்போ கோபாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், C++, விஷுவல் பேசிக் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். MS வேர்ட் மட்டும்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இங்கே கோபால்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா என்ன கொடுக்குது, யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட், ப்ளீஸ் ட்ரை அகைன். அப்போ ஓகே கொடுத்தா நம்ம மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணி MS வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று ப்ரீ டிஃபைன்டு, இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன். ப்ரீ டிஃபைன்ல அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன், லோவர் கேஸ் ஃபங்க்ஷன், பாஸ் இன்ட் ஃபங்க்ஷன், பாஸ் ஃப்ளோட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து லென்த் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஒர்க் என்ன எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ல 3 மாடல் பார்த்தோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றது. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நான் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்பரா இல்ல வேர்டான்றது செக் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் ஃபங்க்ஷன், அதாவது ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனுக்கு நம்ம வந்து நார்மலா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ற மாதிரியே வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனுக்கு உண்டான யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், செக் ஆன்சர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ 1 வேல்யூ 2 கெட் பண்ணிட்டு அது இந்த சம் ஃபங்க்ஷனை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா என்டர் வேல்யூ 1, ஓகேங்களா? 23 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 கொடுக்குறேன். ஆன்சர் வந்து இங்க வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 23 கொடுத்து செகண்ட் நம்பர் 21, 23 ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 44 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப ரிமைனிங் வந்து இன்னும் 2 ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு. நான் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமும் அதுக்கப்புறம் அந்த குவிஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த 2 ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன் பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 16 வந்து ஓவர் ஆயிடுச்சு. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் வந்து ஓவர். ஓகேங்களா? தேங்க்யூ.